ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மார்கழி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நிறைய விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சபரிமலையில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். ராசி சக்கரத்தில் 3வது ராசி தான் மிதுன ராசி. மிதுன ராசியோடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லொடன்னு பேசுவாங்க. எங்களுக்கு பேச்சு திறமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். இவங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றவே முடியாது. யார் எப்படி அப்படிங்கிறத 5 நிமிஷத்துலேயே எடை போட்டுருவாங்க. இவங்க இந்த மாதிரி கேரக்டர், அவங்க அந்த மாதிரி கேரக்டர், இவங்கக்கிட்ட இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும்னு பிரித்து வச்சு பேசுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப புத்தி கூர்மையுடையவங்க. படிப்பில் ரொம்ப சிறந்தவங்களாக அவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே அவங்களுடைய மனதில் நினைக்கிற விஷயம் அவங்களுடைய முகத்திலேயே தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு முகபாவனை அப்படிங்கிறது இவங்களுக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கும். மற்றவங்களை டக்குன்னு எதாக இருந்தாலும் மனசில் பட்டதை பேசுவதாலேயே இவங்களை சுற்றி நட்டு வட்டாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா மற்றவங்கள போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த விஷயத்தை, அந்த உதவியை டக்குன்னு வாயிலே ஓப்பனாக கேட்டு வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி தான் மற்றவங்களும் இவங்கக்கிட்ட இப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களும் மற்றவங்கக்கிட்ட ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க. எதுவும் மறைமுகமாக எதுவுமே இவங்களுக்கு வச்சுக்க தெரியாது. மனசில் எது பட்டாலும் கேட்டுருவாங்க. வெளியே ஒன்று உள்ள ஒன்றெல்லாம் பேசவே தெரியாது. ரொம்ப அறிவாளிங்க, படிப்பில் ரொம்ப சிறந்தவங்க. பேச்சாற்றலால் தான் இவங்க படிப்பில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட பேச்சால் மட்டும் உங்களால் வெல்லவே முடியாது. தோல்விங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. நெகட்டிவாக பேசுகிறவங்களாம் சுத்தமாக பிடிக்காது. எதாக இருந்தாலும் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். பக்தியில் அதிகமாக அவங்களுக்கு நாட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுலையும் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. பொறாமை குணம் சுத்தமாக அவங்களுக்கு இருக்காது. மற்றவங்க நம்மளால் நல்லா இருக்கணும், சிரிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்களே தவிர நம்மளால் யாரும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. நம்மளால் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இவங்களை குழி தோன்றதுக்காகவே நிறைய பேர் வலை கட்டுவாங்க. அது வேறு யாரும் இல்லை, இவங்க கூட இருக்கவங்களே இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மீண்டு வரலாம். இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதம் 10க்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்க போகுது, என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் மிதுன ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மிதுன ராசிக்காரங்களுக்கு
இந்த மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 6வது இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இதனால் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியில் நிறைவுகள் நிறைய ஏற்படக்கூடிய காலகட்டமாக அந்த மார்கழி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிரனோடு புதன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கணிசமான லாபங்கள் உங்களுடைய கைக்கு வந்து புரளக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ஜென்ம குரு வரப்போவதால் திடீரென இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் போன்றவை வரும். உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு நீண்ட தூரங்களுக்கு மாறுதல் ஆகி செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். மார்கழி மாதம் 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு செல்ல போகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக வரும் பொழுது அவர் வக்ர இயக்கத்திலும் இருக்கிறார். எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். திடீரென இடமாற்றங்களால் மனக்குழப்பம் வரும். உத்தியோகத்தில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி யோசிப்பீங்க. மேலும் உங்களுடைய தாயின் உடல்நலத்தில் கவனமாக இருங்க. தனித்து இயங்க முடியாமல் பிறரை சார்ந்தவர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுப்பதால் ஒரு சில பிரச்சனைகளில் மாட்டிக்குவீங்க. அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே பண்ணுங்கள். மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்காதீங்க. குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதன் பார்வை பலனால் சில பல நன்மைகளும் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் பயந்துக்க வேண்டாங்க. சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாக முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் உருவான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பெற்றோரின் உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த விஷயங்கள் கைக்கூடி வரும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. சொத்து விற்பனையால் வரும் லாபத்தை கொண்டு சுப காரியங்கள் நடத்தலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அதே போல் மார்கழி மாதம் 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் 7வது இடத்திற்கு வரும்பொழுது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி இருவரும் வேறு வேறு இடத்தில் பணிபுரியக்கூடிய சூழ்நிலை வரும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய ஆசைப்பட்டவங்களுக்கு அது கைகூடி வரும். தனுசு ராசியானது குருவிற்கு வீடு அப்படிங்கிறதுனால அதில் சஞ்சரிக்கக்கூடிய பகை கிரகமான சுக்கிரன் பலவித வழிகளில் திடீரென மாற்றங்களை கொடுப்பாரு. மன வருத்தத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு. மேலும் மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறாரு. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள் வளர்ச்சிக்கு வழியை காட்டுவாங்க. ஒரு சிலருக்கு கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். வருமானமும் உயரும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இதுவரை ஏற்பட்டிருந்த வீண் பழிகள் நீங்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்தவைகள் எல்லாம் நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 26, 27, 29 மற்றும் ஜனவரி 5, 6, 9, 10 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மார்கழி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்களுக்கு என்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.